அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். இன்றைய நிகழ்வுகளை விஜய் மாணவர்கள் மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தி இருந்தார். தமிழகத்தில் தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள், தலைவர்ன்றது அரசியலை மட்டுமில்லை, படிப்பிலையும் நீங்கள் சார்ந்த துறையில் தலைவர்களாக வர வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டும் சொல்லியிருந்தார். அவர் நிகழ்த்திய அந்த உரை தொடர்பாக இந்த நிகழ்வு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்வு பாராட்டத்தக்கது. விஜய் முதல் 2ஆம் 3ஆம் இடம் எடுத்த மாணவர்களுக்கு மாவட்ட வாரியாக அவர்களை அழைத்து அவர்களை கௌரவித்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கல்வி சேவை ஆற்றியது, மாணவர்களை ஊக்கப்படுத்தியது, அவர்களுக்கு நற்கருத்துக்களை கூறியது பாராட்டத்தக்கது. விஜய் அந்த இடத்துல சிறப்பாகவே செய்திருக்கிறார். விஜய்க்கும் அதை ஆர்கனைஸ் செய்த புஷி ஆனந்துக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை அதில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில இதுல அரசியல் ரீதியா எதுவும் இருக்குதுன்னு சொன்னா அரசியல் ரீதியா எதுவுமே இல்லை. அவர் தலைவர்கள் உருவாகணும், தலைவர்கள்னா லீடர், அது பொலிட்டிக்கல் லீடர் மட்டுமில்ல, எல்லா இதையும் சொல்றாருனாலும் கூட பொலிட்டிக்கல் லீடருங்கிறதுல அவர் தன்னை முதல்ல தலைவராகிட்டு தகவமைக்கிறாரா? அதாவது விஜயகாந்த் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு தான் ஒரு தலைவர், தான் முதன்மையானவன்னு பிரின்சிபல் போல்சனி காட்டின மாதிரி விஜய் தயாரா இருக்கிறாரா? அல்லது கமலஹாசன் 39 மக்களவை தேர்தலையும் போட்டியிட்டு தான் முதன்மையானவன் என்று என்ட்ரி பாயிண்ட்ல வர்றதுக்கு தயாரா இருக்கிறாரா? அல்லது அவர் ஒரு சபார்டினேட் போல்ஸாட்டு போக நிற்கிறாரா என்பதுல அவர் இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. யானையை பார்த்த பார்வையற்றவர் போல்தான் அவர் சொல்லக்கூடிய வலைத்தளங்கள்ல பேசக்கூடியவங்கனாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல பேசக்கூடியவனாலும் சரி, பத்திரிகை பிரிண்ட் மீடியால பேசக்கூடியவனாலும் சரி அவரை பாக்குறாங்க. அவர் அதை தெளிவுபடுத்தணுங்கிறத தான் நானே சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் வெயிட்டிங் ஃபார் விஜய். நீங்க பிரின்சிபல் போல்ஸா சபார்டினேட் போல்ஸாங்கிறத நீங்க தெளிவுபடுத்துங்கிறத தான் நான் விஜய் கிட்ட என்னோட கேள்வியா வைக்கிறேன். அதற்கு விஜய் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அரசியல்ங்கிறது ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன். அதுல நீங்க இப்படி சொல்லித்தான் ஆகணும், இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள சொல்லித்தான் ஆகணும்லாம் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது, விஜயும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா விஜய் கிட்ட ஒரு ஆம்பிகுட்டி, ஒரு குழப்பம் இருக்குது. தான் விஜயகாந்த் மாதிரி ஒரு பிரின்சிபல் போல்ஸாக என்டர் பண்றதா, அல்லது யாருக்காவது செகண்டரி போல்ஸாக தன்னுடைய ரசிகர் பலம், மக்கள் மத்தியில் உள்ள அபிமானம் இவற்றை அரசியல் அரங்கத்தில் தொடர் தோல்விகளால் பின்னடைவை நோக்கி கொண்டு மீண்டும் ஈர்ப்பு சக்தி இல்லாமல் தோல்வியிலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி என்று அதை எடுத்துக்கொள்ளுங்கள், போன்றவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் போல்ஸாக நடிகர் தலைமன்னன் சிவாஜி கணேசன் வந்தது போல் ஒரு செகண்டரி போல்ஸாக வரப்போகிறாரா? அல்லது விஜயகாந்த் கமலஹாசன் வந்தது போல் ஒரு பிரைமரி போல்ஸாக வரப்போகிறாரா? அல்லது நாம் தமிழர் சீமானுக்கு ஒரு ஈக்குவல் செகண்டரி போல்ஸாக வரப்போகிறாரா என்பதை அவர் தான் தெளிவுபடுத்த வேண்டும். அவர் அதை தெளிவுபடுத்தவில்லை என்பதுதான் நம்போன்றவரோட பார்வை. அதற்கான காலமும் நேரமும் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் தெளிவுபடுத்தலாம். இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அவரிடம் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. நாம் பிரைமரி போல்ஸாக களத்தில் 234 நான் நிற்கப் போகிறேன், நான் தலைவன், நான் முதல்வன் என்று களத்திற்குள் வர விரும்புகிறாரா? அல்லது 2வது இடம் 3வது இடம் பெயரக்கூடாது, 2வது இடத்தை தக்க வைக்க வேண்டும் என்று தொடர் தொழிலில் இருக்கும் பலகீனமான தலைவர்களுக்கு ஒரு ஆறுதலாக, அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக வரப்போகிறாரா என்பது தெரியவில்லை. அதை விஜய் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அதை அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் இதற்கு முன்பாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி விஜயகாந்த் மாதிரியோ இல்லை ரஜினிகாந்த் மாதிரியோ இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக விமர்சிக்காமல் அவர் களம் காண்கிறாரா, இல்லை அதில் ஒரு தயக்கம் அவருக்கு இருப்பதாக தோன்றுகிறதா? நிச்சயமாக தயக்கம் இருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை தோற்கடித்து ரஜினிகாந்தின் பிரச்சாரத்தை முறியடித்து போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் டாக்டர் ராமதாஸ் வெற்றி பெற்று ஊதி பெருக்க விட்ட பலூனில் ஊசி குத்தி ரஜினிகாந்தின் பாப்புலாரிட்டியை வீழ்த்தி விட்டோம் என்று அவர் ஆணவத்துடன் ரஜினிகாந்தை வீழ்த்தி விட்டோம் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூறிய போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அடி என்றால் அடிப்பதற்கும், வெட்டு என்றால் வெட்டுவதற்கும், குத்து என்றால் குத்துவதற்கும் உங்களுக்கு ஆள் இருக்கும் போது எனக்கு ஏன் ஆள் இருக்கக்கூடாது என்று விருத்தாச்சலத்தில் போட்டியிட்டார். கள்ளக்குறிச்சியில் முருகதாஸ் கல்யாணத்தில் கலந்து கொண்டு குளக்கடை வழியாக பாமக அமைச்சராக இருக்கிறார் என்று தெளிவாக பாமகவை எதிர்கொண்டு விமர்சித்து களத்துக்குள் இறங்கினார். அந்த மாதிரி விஜய் எந்த விமர்சனம் வைக்கவில்லை. கழுவுற மீனில் நழுவுற மீனாக அப்படியே எவாசிவாக பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அவர் போய்கொண்டிருக்கிறார். யாரையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய தன்மை அவருக்கு இல்லை. இன்று கூட ட்ரக்ஸுக்கு எதிராக பேசும்போது நமக்கும் பொறுப்பு இருக்குது என்று, அது நியாயமான விஷயம்தான், எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் அவர் போகிறாரே தவிர அம்பேத்கர் கூறுவது போல் ஐடென்டிஃபை த எனிமி என்று யாரையுமே அவர் எதிரியாக ஐடென்டிஃபை பண்ணவில்லை. அதுபோல் கமலஹாசனும் ஆரம்பத்தில் நானும் ரஜினியும் என்றெல்லாம் ஒரு நடைமுறை சாத்தியமில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தவர் கடைசியில் டிவி பெட்டியை உடைத்து திமுக அண்ணா திமுகவுக்கு நான் தான் மாற்று என்று பிரசாந்த் கிஷோரின் மார்க்கெட்டிங் பிராண்டிங் பொலிட்டிக்கல் அட்வைஸில் படி வந்தார். அவர் ஒரு 4% வாக்களை எடுத்தார்.
விஜயகாந்த் துணிவுடன் களத்தில் இறங்கி 8% வாக்குகளை எடுத்தார். விஜய் இன்னும் அத்தகைய எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. பாஜகவின் பி டீம் என்ற குற்றச்சாட்டு அது கிடையாது. அப்படியெல்லாம் அவர் கிடையாது. எல்லாரும் அரசியல் களத்துக்குள்ள தங்களுக்குள்ள முக்கியத்துவத்தை அதிகரித்து தங்களுக்கு ஒரு இடத்தை பிடிக்கதான் முயற்சி பண்ணுவாங்க. பி டீம் என்பது ஒரு கோழைத்தனமான ஒரு செல்லாத ஒரு வாதம் என்றாலும் அந்த வாதத்தை முறியடிப்பதற்காக சிஏஏ எதிர்ப்பு என்ற ஒரு அறிக்கையை அவர் மக்களவைத் தேர்தலில் விட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.